சில பெண்களுக்கு வந்து முறையான ஒரு ஓவலேஷன் நடக்காததுனால அவங்களுக்கு குழந்தையின்மை சம்பந்தமான பிரச்சனைகளும் வந்து இருக்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பிசிஓடினால பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து என்னென்ன உடற்பயிற்சிகள் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய நமஸ்கார பயிற்சிகளை வந்து பண்ணலாம். ரெகுலராக நீங்கள் வந்து ஒரு 21 முறை சூரிய நமஸ்கார பயிற்சிகளை வந்து பண்ணுறது நல்லது. இதை நீங்கள் ஒரு யோக மருத்துவர்கிட்டயோ இல்லை வந்து யோக நிபுணர்கிட்டயோ வந்து கற்றுக்கிட்டு வந்து பண்ணுறது நல்லது. ஸோ இந்த சூரிய நமஸ்கார பயிற்சிகளை நீங்கள் பண்ணும் பொழுது அது உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளையுமே வந்து அது தூண்டும். ஸோ ஏன்னா இந்த ஒரு சூரிய நமஸ்கார பயிற்சிகள்ல வந்து 12 பயிற்சிகள் வந்து இருக்கு. ஸோ இது எல்லாத்துமே வந்து ஒரு ரிதமிக்கா நம்ம வந்து பண்ணும் பொழுது, இது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எண்டோகிரைன் சிஸ்டம் எல்லாத்தையுமே வந்து ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிக்குது. மிக முக்கியமாக நம்மளுடைய மூலாதாரம், சுவாதிஷ்டானம் இந்த பகுதிகள்ல இருக்கக்கூடிய உறுப்புகள வந்து தூண்டுறதுனால, நம்மளுடைய இடுப்பு பகுதிக்கு அதிகமான அளவுக்கு ரத்த ஓட்டம் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய தண்டுவடம் வந்து நமக்கு முன்னோக்கி குனியிறது, அதே மாரி பின்னாடி நம்ம வளைக்கிறது, இந்த மாதிரியான ஒரு பயிற்சிகளும் இதுல இருக்கும் பொழுது, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா, இந்த தண்டுவடத்திலிருந்து வரக்கூடிய நரம்புகள் வந்து அதிகமா தூண்டப்படுவது தான் வந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்கான ஒரு முக்கியமான காரணம். ஸோ அந்த மாரி நிலைகள்ல வந்து உங்களுக்கு அந்த தண்டுவட நரம்புகளும் வந்து ஆரோக்கியமா இருக்கிறதுனால, ஸ்ட்ரெஸ்ஸோட அளவும் வந்து நல்லா குறையும். ஸோ நம்மளுடைய எண்டோகிரைன் சிஸ்டமும் வந்து ஆரோக்கியமா இருக்கிறதுனால, பிசிஓடி சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க நீங்க ரெகுலரா சூரிய நமஸ்கார பயிற்சிகள வந்து பண்றது நல்லது. இந்த ஒவ்வொரு பயிற்சிகளையுமே உங்க சுவாசத்த முறைப்படுத்தி நம்ம வந்து பண்ணணும். ஸோ அந்த மாரி சுவாசம் வந்து கரெக்ட்டா வந்து நீங்க வந்து அந்த பயிற்சிகளோட முறைப்படுத்தி நீங்க பண்ணும் பொழுது, உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவான மனநிலை வந்து உருவாகும். ஏன்னா பிசிஓடினால பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு வந்து ஒரு இரிட்டேஷன் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ வீட்ல என்ன சொன்னாலும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபம் வரக்கூடிய நிலை. இது எல்லாமே வந்து நம்மளுடைய சுவாசம் வந்து கரெக்ட்டா இல்லாத ஒரு நிலைகள்ல தான் வந்து இருக்கும். ஸோ நீங்க இந்த பயிற்சிகள பண்ணும் பொழுது உங்க சுவாசத்தோட நீங்க வந்து முறைப்படுத்தி பண்ணுனீங்க அப்படின்னா, உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸோட அளவும் வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும். அதே சமயத்துல நம்ம இந்த பயிற்சிகள வந்து கன்டினியூஸா வந்து பண்ணும் பொழுது, உங்களுடைய ஹார்ட் பீட்டும் வந்து கொஞ்சம் ரைஸ் ஆகுது. அதே மாரி வந்து நல்லா வந்து சுவாசமும் வந்து உள்ள போய் வெளிய வர்றதுனால, உங்களுடைய உடம்புல வந்து அதிகப்படியா இருக்கக்கூடிய குளுக்கோஸோட அளவு வந்து எரிக்கப்படுது. ஸோ இன்சுலினோட சென்சிட்டிவிட்டியும் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த மாரி நம்ம ஏதாவது ஒரு நடைப்பயிற்சி மேற்கொள்றோம், இல்ல ஏதாவது வேறு சில பயிற்சிகள நம்ம மேற்கொள்றோம் அப்படின்னா, அது கூடவே சேர்த்து நீங்க வந்து இந்த சூரிய நமஸ்கார பயிற்சிகளும் தொடர்ந்து 21 முறை நீங்க வந்து பண்ணும்பொழுது, இந்த பிசிஓடி சம்பந்தமான பிரச்சனைகள்ல வந்து நல்ல ஒரு மாற்றத்த வந்து பார்க்கலாம்.